இனி எனக்கு நிகர் எவருமே கிடையாது. நாட்டுக்கு நான் தான் இனி மன்னன். நல்ல பெருமையா சொல்லு. ஹலோ, ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளிக்கிழங்கு வேஸ்ட் விட்டு போங்க. யாரு கொடுக்கறது வெள்ளிக்கிழங்கா? ஓனர் கொடுக்குறாரு. ஓனர் கொடுக்குறாரா? சொல்லி சொல்லி ஒண்ணுமே போச்சாண்டே. இங்கே நான் சொல்ல போவது என்னன்னாக்கா என்ன வந்தால் இந்த உட்காந்துங்க ஒண்ணு அமர்ந்து கொண்டிருக்காரு. இவர் யார் தெரியுமா? இவர் ஒரு பொல்லாத புறம்போக்கு. இவர் பொம்பளை பொறுக்கி. ஒன்னாம் நம்பர் திருட்டு பையன். இவன் ஒன்னாம் நம்பர் தேவடியா பையன். அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆஹா, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் முறையாக கக்குசு ரூமை திறந்து வைப்பார். முத கக்குசு ரூம் தானே திறப்பான். ஏன்னா ஜனங்கள் லோட்டு போட்டுங்க, ஏறிங்க, கொத்துங்க, ஓடிங்க. அந்த பாத்ரூமை திறந்த உடனே இவர் போட்டாவை அந்த பாத்ரூம்ல மாட்டி வச்சு விடுவோம். வாரி வாரி அந்த போட்டோல அடிக்கிறதுக்கு தான். ஏன்னா இவரை நினைச்சாலே போய் பாத்ரூம் உட்காந்தா தானா வந்துடும். ஆமா, அது மட்டுமல்ல, இவர் ஆட்சிக்கு வந்த மறுதினமே அனைத்து ஒயின் ஷாப் கடைகளையும் திறந்து வைப்பார். ஏன்னு கேளு, வந்து ஒயின் ஷாப் கடை 12 மணிக்கு திறக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு திறக்கிறாங்க. அதனால ஜனங்க ரொம்ப லொட்டு படுறாங்க. காலையில பிளாக்ல போய் கேட்கறாங்க. 150 ரூபாய் கோட்டை 200 ரூபாய் சொல்றாங்க. ஆகையால் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து ஒயின் ஷாப்களை எடுத்து கடாச்சிடுவார். ஊருக்கு சாராய கடை திறந்து வைப்பார். ஏன்னா பேரெல்லாம் சாப்பிட்டு ஊருக்கு இனத்துல லொட்டு போடுங்க. அடுத்தபடியாக டவுன் பஸ், பொம்பளைக்கு ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ்ஸுங்க. கருவட்டு மூஞ்சியா இப்ப ஃப்ரீ பஸ் தானே போய்க்குதா? ஃப்ரீ பஸ் போகுது. இவன் வந்து நான் புதுசா திறக்க போறான். இப்போ திறக்கல, அந்த பஸ் நிறுத்திடுவார். நிறுத்திடுவாரா? ஆமா, யாரும் ஃப்ரீயா போக கூடாது. ஃப்ரீயா போற என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கு கூட அண்ணக்குள்ள துணி ஏற்றினா பஸ்ஸில் ஏறி போய் அங்கே இறங்குறாங்க. ஃப்ரீயாச்சு பஸ். ஆகையால் அந்த ஃப்ரீ பஸ் எடுத்து விட்டு ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீயா போட்டு விடுவார். ஏன்னா ஒயின்ஷா போகணும்ல, அதனால. அடுத்தபடியாக அனைத்து கோயில்களையும் இடித்து வைப்பார். ஏன்னா அந்த பாயாடி போயிது கோயில்லாம், அந்த கோயில்லாம் இடிச்சுட்டு புதியதாக கோயில் கட்டி கொடுப்பார் என்று ஆணித்தரமாக
அடித்து ஆழத்தரமாக சொல்கிறேன். இப்பொழுது இந்த மலர் மாலையை பொன் மாலையாக ஆகாயத்துல போய்க்குது. இந்த மணிமுடியை நல்லா அந்த குடும்பத்தை கட்டியாடா சொட்ட எங்கந்திரா வந்த சனக்கல் சேட்டம். பல முறை சொன்னேன், உன்ன வீட்டுக்கு ரெண்டங்க செய்யாதரா. எங்கன்னு வந்தவன் நீ? எங்கன்னு வந்தவன்? போனா போகணும். உங்க சித்தப்பாவா? இவனை இஷ்டு போட்டாடி அப்போ. அவங்க சித்தப்பா பதில சித்தப்பா நல்லவனா? அவனுக்கு பஞ்சாயத்துக்கு வரையா? இவனும் அதுல சேர்ந்தவன் தான். கற்பு ஏக்கலுக்கு துணிந்த கயவந்த கணவன். பாத்துக்கிறியா நீ? இது பாரு, நீ பாத்துட்ட. நீங்க பாரு, நீ போற ஊர்ல ஒப்பங்க என்ன ஆக போகுது? நீ பாரு. தண்ணியில் கண்ணு வச்சு தண்ணியில் கண்ணு வச்சு நீங்க என் தங்கச்சிதான் புத்தி இல்லாம, அதாவது என் அண்ணிதான் புத்தி இல்லாம வந்து என்ன செய்யணும் வேணாமா? உண்ட வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன். அதாவது வேணாம் ஒரு அறிவு சொன்னியா? கிடைச்சா போதும். நான் உன்னை மன்னிச்சு வச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், இந்த ஊர் உலகம் நாடு நகரம் சத்தியமா எங்களை மன்னிக்கலாம். டேய் இனிமே நீ உயிரோடு கூடாது. டேய் இனிமே உயிரோடு. ஐயா ஐயா ராஜா தான். இட்லி கொண்டானே தான்.
மனிதா காலு ஐயோ நான் உன்னை கைவன கூட பார்க்காம ரெண்டாவது மூணாவது என் புருஷனுக்கு ரெண்டாவது எனக்கு பாவியா உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுவேன் என் கண்ணு குத்தி முன்ன வாங்க பாவி நீ நல்லா இருக்கியா இந்த நாட்டுக்கு என்னடா என்னடா கட்டி தரேன்னா வாங்கி தரேன் 30 சதுரம் அது கூட 30,000 யாரு விடுதுட்டா சரிண்ணா நான் அதான் நீ தீர்வு சொன்ன கூட சாட்சி சொன்ன நீ தானே இருங்க தப்பு பண்ணா இல்லன்னு சொல்லு உங்க தங்கச்சியை காப்பாந்தது யாரு அந்த நன்றி கடக்கதான் அடிச்சு விடுறேன் இல்ல உனக்கு கொலை பண்ணிருப்பேன் அவன் ஜாக போறான் அவன் எதுவும் செய்ய மாட்டான் எல்லாமே நான் செய்து தரேன் தவறுக்காக என் வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி இந்த உலகத்துல பல அவசரப்பட்டு வந்தீங்க செய்த தவறெல்லாம் உணர்ந்தீங்க கடைசி நேரத்துல நீ ஒரு கொலைக்காரின்னு ஒரு பட்டம் வாங்கிட்டீங்களா நீ எப்பா அண்ணி நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருந்தா போதும் எப்ப இல்ல நீ கடைசி நேரத்துல அவனை குத்தி இந்த பாவிக்கு வந்த கீதி யாருக்கு வரக்கூடாது சாமி அண்ணி அவனை கொலை பண்ணிட்டு இல்ல இந்த பாவி நான் குருடியா நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேப்பா ஏன் நீ இந்த பாவி நான் வாங்க பிறந்தவளப்பா ஐயோ இந்த பாவி நான் சாக பிறந்தவளப்பா சொல்லாதீங்க நீ ராஜகுமாரி ஆயா செத்து போறேன் தண்டனை அனுபவிச்சுட்டார்கள் அம்மா இனிமேல் நடந்ததா நல்லதா நடக்கணுமா அண்ணா அப்படி நடக்கணும்னா என்ன செய்யுது இத பாருங்கண்ணா அண்ணா நம்முடைய நாட்டிலே இருந்து நம்முடைய நாட்டு மன்னர் நம்முடைய அண்ணன் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் மன்னன் இல்லாத நாடு பிணம் சுடும் சுடுகாட்டுக்கு சமம் அண்ணா ஆகையால் நம்முடைய நாட்டை நீங்கள் தான் என்னை போல இல்லாத பட்டம் ஏகப்பட்டோமா என் கூட நம்ம நாட்டில் இருக்கட்டமா இவனுக்கு தளபதியார் தளபதியார் கம்பீரமா இருக்கணும் மந்திரி பதவி காலி ஆகுது அமைச்சர் 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 பதவி எனக்கு ஏன் பதவி எல்லாம் வேண்டாம் இருட்டியா வேண்டாம் சரிம்மா திருமணம் திருமணம் செய்துக்கிறோமா பாவமாக தான் நினைச்சா திருமணம் செய்யலாமா செய்யுங்க செய்யுங்க திருமணமான கையோட எல்லாரும் திருப்பதி போவாங்க. நாம எங்க தெரியுமா போகணும்? நம்முடைய புனிதமான தாய் கிராமத்தில் குடிசைகள் கிராமத்தில் சக்தி வாய்ந்த மாரியம்மன் ஆலயம் இருக்குமா. இந்த ஆமனிடம் அதாவது அந்த அம்மனிடம் எந்த ஒரு வேண்டுதல் வச்சுக்கோ கண்டிப்பா நிறைவேற்றுமா. அதனால இந்த அதிகாலை பொழுதுல போய் இந்த மாரியம்மனை தரிசனம் செய்து பிறகு சிவபெருமானையும் சக்தி சந்திக்கணும். பங்கனி உத்திரை நாள். அதனால அந்த உத்திரை நேரத்துல அம்மையப்பனை சிவபெருமான சக்தி பார்க்கணும். அன்பாத பெரியவர்களே கொடுக்க வேண்டும் நல்ல அன்புப்படுத்து. அதாவது இன்னும் கடப்பந்தல் கிராமத்தை சேர்ந்த பெரிய மதுக்குரிய இன்னும் அஞ்சலி ராணி என சொல்லக்கூடிய அன்புலப்படுத்த அக்கா அவர்கள் எங்கள் ஆரணி தனுசூர் அரங்கமடத்தில் வில்லியாக நடிக்கும் ஜீவா அவர்களை பாராட்டி ரூபாய் 201 வாரி வழங்குள்ளார். அன்னாருக்கு என் மண்டல சார்பாக நன்றி தெரிவித்து வணக்கம்.